மயிலாப்பூர்லேருந்து ஒருத்தர் போனார். சாமியை பார்த்தா ரொம்ப அப்படியே குளுமையாக இருக்குது, அழகாக இருக்குது, தெய்வீகமாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம். ஒன்றும் கெடுபிடி இல்லை, யாரும் விரட்டுறவா இல்லை. ஆனால் கேள்வி கேட்கணுங்கிற மனசே காணாது போய்டுறது. ஊரில் வந்தவொன்னு தோணி இது கேட்டுருக்கலாமே, அது கேட்டுருக்கலாமே அப்படின்னு தோன்றுறது. இந்த வம்பே வேணாங்க, எழுதினுடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஒரு 15-20 கேள்வி எழுதிண்டார். ஜிப்பா பையில் வச்சுட்டார். அங்கே போன உடனே பழையபடி ஆயிடுது. என்ன ஒன்றும் இல்லை சாமி, சும்மா பார்க்கலான்னு வந்தேன். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசுகிறார் சாமி. ரொம்ப நேரம் பேசுகிறாப்புல இவரோட எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டார். அப்புறம் திரும்பி பார்த்து, ஜிப்பா பையில் வேறு ஏதாவது கேள்வி இருக்கோ அப்படின்னா, இல்லவே இல்லைன்னு விட்டார். ஜன்ம ஜன்ம கா சம்சய டூட்டே, அத்தனை சந்தேகங்களும் தீர்ந்து போச்சு. சாமிகிட்ட சொல்றார், ரொம்ப காலமாக திருவண்ணாமலைக்கு நான் வந்துட்டு இருக்கேன். இந்தியாவுக்கு பல தினம் வந்திருக்கேன், திருவண்ணாமலைக்கு பல நாள் வந்திருக்கேன், குகைகளில் தங்கியிருக்கேன், ரமண பகவானை தரிசனம் பண்ணிருக்கேன், நிறைய ஆன்மீக புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் கிடைச்ச இந்த ஒரு ஞான நிறைவு, ஞான சம்பூர்ணம், அது எனக்கு இது வரலும் கிடைக்கல. நான் திருவண்ணாமலையிலேருந்து 30 கிலோமீட்டரில் தான் இருக்குது தபோவனம். 2 நாள் முன்னாடி கூட உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கு இப்போ இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு நெகிழ்ந்து போய் கேட்குறார். சாமி சிரிச்சுண்டே, பக்குவமான நேரம் வந்துடுத்து அப்படின்னு பதில். அபிஷிக்தானந்தர் சொல்றார், ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்லக்கூடிய இறை நிலை அனுபவம், நிறைநிலை, இறைநிலை, நிறைநிலை, இது யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ, எவனுக்கு மறுபிறவிங்கிற தொல்லை இல்லையோ அவனுக்கு மட்டும்தான் குரு தரிசனம் கிடைக்குங்கிற.